வீட்டு வேலை செய்யற ஆக்காஸ்க்கு வீட்டு வேலை செய்யறதோட உங்க உடம்ப எப்படி கேர் பண்ணலாம்னு சொல்லி தர போறேன். கட்டாயமா இப்படி வேலைகளை முடியுமா வர செய்து கொள்ள பாருங்க. அப்போ மேலதிகமா ஒர்க் அவுட்ஸ் ஒரு மெடிசின் செலவோ மெடிசின்ஸ் போக தேவையில்லை. நாம பாப்போம் எப்படி செய்யறதுண்டுதான். முதலாவது தொடப்பம் போடும்போது முழங்கால மடக்கி இடுப்பை வளைச்சு கூட்டுங்க. அதே போல முதுகு நேர வச்சும் கூட்டுங்க. மேலே உள்ள வீடியோல காட்டப்பட்டுள்ளது போல கூட்டும் போது தொடைகள், முழங்கால்கள் மற்றும் இடுப்பு பலம் பெறும். இப்போது எங்க எந்த அக்காக்களும் இப்படி கூட்டுறீங்க இல்லையே, காலம் மாறி போயிச்சு. அது தவிர்த்து அக்காசுக்கு இப்ப இடுப்பு முழங்கால் வலியும் குனிஞ்சு எழும்ப முடியல. அதுதான் கட்டாயம் இடுப்பை குனிச்சு வளைச்சு கூட்டுங்க. தினமும் செய்யும் போது உங்க உடம்பு நெக்ஸ்ட் தண்ணீர் வாளி தூக்குறது, முழங்கால மடக்கி வாளிய தூக்குறது. இது ஆரம்ப காலத்துல உடம்ப பலப்படுத்துற ஒரு ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. இப்ப உள்ள அக்கா மாருங்க எங்க குடத்துல வாளியில எல்லாம் தண்ணீர் பிடிக்கிறாங்க. அதுதானே இப்ப வீட்டுக்குள்ளே டாப்பூடாக நீரை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி எல்லாம் வந்தாங்க. இது கால்களுக்கு பலத்தையும் இடுப்பினை பலப்படுத்தவும் அத்தோட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தவும் ஆரம்ப கால பெண்களுக்கு உதவியது. இப்ப உள்ளவங்க இது போன்ற வேலைகளை செய்யறதே குறைவு, சொகுசு அதிகமாய்க்கு. அதனாலதான் நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனையாக இருக்கு. நெக்ஸ்ட் பாத்திரம் கழுவுறது. இதுக்கு ஒரு முடிவே இருக்காது. நம்ம அக்காமாருக்கு எப்ப பாரு பாத்திரம் கழுவுறது ஒய்தபாடே இருக்காது. இங்க இதை ஒரு உடற்பயிற்சியை கருதுனீங்கன்ற விருப்பமா செய்வீங்க. ஆமா, பாத்திரம் கழுவுறது உங்க கைகளுக்கு ஒரு எக்ஸசைஸ் தெரியுமா? பாத்திரம் கழுவும் போது கைகளை நீட்டி சுழற்றுங்க. கைகளை நீட்டி சுழற்றி கழுவுங்க. இது கைக்கும் தசைகளுக்கும் பலத்தை தரும். அதே போல பாத்திரம் கழுவும் போது நிறைய நேரம் சவர்க்காரம் கையில பப்படுறதால் எரிச்சல், தோல் சார்ந்த சில பிரச்சனைகள் வருவதை காணலாம். அதுக்கு நீங்க சாம்பல் பயன்படுத்தலாம் இதற்கு தீர்வாக. இது ஒரு சிறந்த கிருமி நசினி தெரியுமா? ஆரம்பத்தில சம்பல் போட்டு பாத்திரங்களை விளக்கினாங்க. முடிஞ்ச வரை சவர்க்காரம் போட்டு பாத்திரங்களை கழுவுறத நிறுத்துங்க. அது உடம்புக்கு சரியில்லை, நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. இதுக்கு மாற்று வழியாக நான் சொன்னதை பாதிக்கலாம், செலவும் இருக்காது. நெக்ஸ்ட் துணி துவைப்பது. இது எல்லார் வீட்லயே செய்யக்கூடிய ஒரு பெரிய வேலை. டெய்லி செய்யணும், நிறைய நேரம் எடுக்கும். ஆனா இப்போ கைகள் துணிகளை துவைப்பது குறைஞ்சிட்டு இப்ப உள்ள அக்கா மாருங்க வாஷிங் மிஷின் தானே பாவிக்கிறாங்க. ஆரம்ப காலத்துல துணிகளை கைகளால கழுவினாங்க. வீடுகள்ல துணி துவைக்கிற கல் வச்சிருப்பாங்க, அல்லது ஆற்றங்கரைகள்ல போய் துணிகளை துவைப்பாங்க. துவைச்சு அங்கேயே காய போடுவாங்க. இயன்றவரை கைகளால் துணியை கழுவுங்க. இது நிறைய நன்மைகளை தரும். துணியை பிழிவதால் தோள்பட்டைகள் பலம் பெறும். அத்தோடு கைவிரல்களுக்கு பலம் கிடைக்கும். தரையை இயலுமான அளவு கைகளால் துணியை பயன்படுத்தி துடைப்பது மிகச் சிறந்தது. துடைக்கும் கருவிகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக உங்கள் உடம்பையே பயன்படுத்தி துடைத்தால் பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும். வீட்டை மேப் பண்ணும் போது முழு உடலையும் வளைத்து நகர்த்தி செயல்பட வேண்டியிருப்பதால் இது ஒரு சிறந்த உடற்பயிற்சியாகவும் அமைகிறது. வீட்டை கைகளால் மேப் செய்வதால் குறிப்பாக வயிற்று பகுதி, கழுத்து, கை, கால், முழங்கை, முழங்கால் போன்ற உறுப்புகள் அனைத்துக்கும் நல்ல இயக்கம் கிடைக்கிறது. மேலும் தொப்பை உள்ளவர்களுக்கு வயிற்று கொழுப்பை குறைக்கவும் இது உதவியாக இருக்கும். ஏனெனில் கவுபோஸ் போன்ற நிலையில் துடைப்பது வயிற்று தசைகளை செயல்படுத்தி உடலை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஹெல்தி டிப்ஸ் என்னவென்றால் அடுப்பில் சமைப்பது. இன்றைய காலத்தில் அடுப்பில், அதாவது விறகை எரிபொருளாக பயன்படுத்தி அதில் உணவுகளை சமைத்தெடுப்பது மிகச் சிறந்தது. பண்டைய காலத்தில் வேறு எந்த விருப்பம் இருக்கவில்லை, விறகு அடுப்புதான் காணப்பட்டது எங்கும். பொருளாதாரம் படிப்படியாக வளர ஆரம்பிக்கும் போது பலவிதமான சமைக்கும் உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இப்போது எரிவாயு அடுப்பு எங்கும் பயன்படுகிறது. ஆனால் இயன்றளவு விறகு அடுப்பில் சமையுங்கள். இது விறகு அடுப்பில் சமைத்தால் உணவு மிக சுவையாகவும் இருக்கும். அதே நேரம் உணவுகளில் எந்த சத்துக்களும் குறையாமலும் பாதுகாக்கும். இதில் சமைப்பதால் உடலுக்கும் உடற்பயிற்சியாக அமையும். உடலுக்கும் நல்லது, பெரிதாக செலவும் இல்ல. சமைக்கும் போது நேராக நின்று போஸ்டர் சரி பண்ணுங்க. அப்ப இடுப்பு வலி வராது, முதுகு நேராகும். முடிந்தளவு நேராக நின்று சமையுங்கள். இல்லாவிடில் தரையில விறகு அடுப்பு ஒன்றினை அமைத்து உட்கார்ந்து சமைக்கவும். அதிக நேரம் எடுக்கும்ன்றாலும் பரவாயில்ல, உடலுக்கு ரொம்ப நல்லது. கேஸ் மற்றும் கரண்ட் அடுப்புகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக இதனை பயன்படுத்தவும்.